Hello everyone. இந்த வீடியோல பாக்ஸ் செலக்ஷன் ஆர் ரெக்டாங்குலர் செலக்ஷன் ஆப்ஷன் அதோட யூசர்ஸையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு சீரியஸ் ஆஃப் நம்பர்ஸ் அதை இன்க்ரிமெண்டலா எப்படி பண்றது அதையும் பார்ப்போம். ஓகே, நம்ம பெஸ்ட் ப்ராக்டிக்கலாகவே செக் பண்ணுவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் Notepad++ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோஸ்லேயே கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் Notepad++ ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் டைம் கன்சியூமிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் ஆல்ரெடி சம் டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே டெக்ஸ்ட்டாக இருக்குது. இன்கேஸ் இதில் வந்து நம்ம வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் எல்லா லைன்லையும் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு பர்டிகுலர் நேமை ரீப்ளேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன் கொடுத்து நான் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். பட் அப்படி இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து டெஸ்ட் 2ன்னு இருக்குது, இங்கே வந்து டெஸ்ட் 3ன்னு இருக்குது, இந்த மாதிரி கம்பைண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னால் அந்த மாதிரி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரெக்டாங்குலர் ஆர் பாக்ஸ் செலெக்ஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக என்ன பண்ணணும்னா, எப்பயும் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி தான் ஒன்று கீபோர்டில் alt+shift அப் ஏரோ டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மவுஸில் எப்பயும் போல் லெஃப்ட் கிளிக் பண்ணி எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் செலக்ட் பண்ணுமோ அந்த இடத்த ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அந்த ஏரியாவை நம்ம பாக்ஸை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த இடத்துல எதையாவது எடிட் பண்ணணும், இல்லை இதையே டெலிட் பண்ணணும், இல்லை இதை காப்பி பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக காப்பி கொடுத்துட்டு இன்னொரு ஃபைலில் போயிட்டு பேஸ்ட் பண்ணணும்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ இதுவே இந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணணும், வீடியோக்கு பதிலாக ஏதோ ஒரு வேர்டை போடணும், இல்லை அந்த இடத்துல இருக்க கம்ப்ளீட்டாக நான் டிலீட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து அந்த இடத்துல எல்லாமே டிலீட் ஆகிடுச்சு. இப்போ அந்த இடத்துல எல்லா லைன்லையுமே ஆன்ற லெட்டர் வரணும்னு வச்சுக்கோங்களேன், ஓஎன் ஜஸ்ட் டைப் ஓஎன் பண்ணிங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே அப் அண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதனால நமக்கு நிறைய டைம் சேவ் பண்ண முடியும். ஓகே, இதுதான் இந்த மெயினான பாக்ஸ் ஆப்ஷனோட யூஸ். செகண்ட் ஆப்ஷன் இன்க்ரிமெண்டல் நம்பர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே சேம் அதே டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல லைன் நம்பர் வந்து 1111 இருக்குது. இப்போ நான் வந்து அதை பாக்ஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எனக்கு எப்படி வேணும், இந்த நம்பர் வந்து 1 2 3 4 5 வேணுமா, இல்லை 1 1 2 2 3 3 அப்படி வேணுமா, 10 20 30 40 அப்படி வேணுமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் டிசைட் பண்ணிவிட்டு ஒன்று எடிட்டுக்கு போயிட்டு காலம் எடிட்டர் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் வந்து alt+c ப்ரெஸ் பண்ணனா வந்துடும். இங்கே வந்து நம்பர் டு இன்சர்ட் போயிட்டு எந்த நம்பரில் ஸ்டார்ட் பண்ணலாம், மேபி எனக்கு வந்து 10 20 30 40 தேவைப்படலாம், இல்லை 1 2 3 4 தேவைப்படலாம், இல்லை 100 200 இருக்கலாம். ஸோ அதனால எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இன்க்ரிமெண்ட் 1க்கு அப்புறம் ஒரு நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 1 5 9 அந்த மாதிரி எப்படி போகணுன்ற ஒரு சீக்வன்ஸ் நம்பரை ஃப்ரேம் பண்ணிட்டு இப்போ நான் வந்து 1 2 3 போடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா 2 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா இப்போ என்னோட நம்பர் எல்லாமே 1 2 3 4 5 6ன்னு சேஞ்ச் ஆகிட்டு கிடைச்சிடும் நமக்கு. இங்கே இன்க்ரீட் பை 2 கொடுத்துருக்குமா, அதனால 1 3 5 7 9 வந்துருக்கு. இப்போ இன்க்ரீஸ் பை நான் 1 மட்டும் வேணும் அப்படின்னு 1 கொடுத்துருந்தேன்னா இப்போ 1 2 3 4 ஆர்டராக வந்துடுச்சு. இப்போ எனக்கு வந்து லெட்டர் ஃபர்ஸ்டே வந்து எனக்கு 9ல் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 9 இன்க்ரிமெண்ட் 1 பை 1. ஓகே, 9லேருந்து 10 11 அப்படின்னு வந்துடுச்சு. அது எனக்கு வந்து 10ல் ஸ்டார்ட் பண்ணிட்டு 10 10 இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி 10 20 30 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. இப்போ இதில் இன்னொரு ஆப்ஷன், இப்போ 1 2 3ன்னு இருக்கு. இதில் எனக்கு வந்து 1 2 3லாம் வந்து சிங்கிள் டிஜிட்டாக இருக்குது. ஸோ 10க்கு அப்புறம் இருக்கிறதுலாம் டபுள் டிஜிட்டாக இருக்குது. இப்போ நான் செலக்ட் பண்ணுறதுக்கு இன் ஃபியூச்சர்லையோ இல்லை லைனோ வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னா நான் அதுக்கு முன்னாடி 0 வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம். லீடிங் 0 கொடுத்துட்டேன்னா 01 02 03 அப்படின்னு வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியராக தெரியும். ஸோ இப்போ என்னால் நான் செலக்ட் பண்ணுறப்ப சேம் டைமாக அதே பாக்ஸ் செலெக்ஷனை யூஸ் பண்ண முடியும். இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இதில் அந்த ரிப்பீட்ன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எனக்கு வந்து ஒரு 3 லைன்ஸ்க்கு 1 1 1 அதே மாதிரி இருக்கணும், இல்லை 2 லைன்ஸ்க்கு 1 1 இருக்கணும்
அப்படின்னா இங்க போயிட்டு ரிப்பீட் எத்தனை ரிப்பீட் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் 3 வேணும்னா 3 கொடுத்து நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா 1 3 டைம்ஸ், 2 3 டைம்ஸ், 4 3 டைம்ஸ், அந்த மாதிரி எல்லாமே 3 டைம்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல நினைச்சது இவ்வளவுதான். இந்த பாக்ஸ் செலெக்ஷன் எப்படி அடிஷ்னலா எப்படி பண்றதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதோட சம்மரியை பார்ப்போம். ஆப்ஷன் 1 சொல்லுங்க, பாக்ஸ் செலெக்ஷன். அதை எப்படி நம்ம ஆட் பண்றது, அப்டேட் பண்றது, ரிமூவ் பண்றதுன்னு. அதுக்கு சிம்பிளா alt+shift+ அப் டவுன் ஏரோ ரைட் லெஃப்ட் ஏரோ யூஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணலாம். இல்லையா alt+ பண்ணிட்டு மவுஸ் லெஃப்ட் கிளிக் பண்ணி எங்க இருந்து எங்க வேணுமோ அங்க நீங்க டிராக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் செலெக்ஷன் ஒர்க் ஆகும். அதை நம்ம காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், இது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் சொன்னது இன்க்ரிமெண்டிங் ஆஃப் சீக்வன்ஸ் நம்பர் பண்ண. இதுக்கு நீங்க போறது 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஒன்னு எடிட்ல போயிட்டு காலம் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா alt+c ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.